Happy morning students. Glory to Montfort. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா தொடர் இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம். தொடர்னா என்னது? இந்த தொடரை பார்த்தீங்களா, நீண்ட தொடராக இருக்குது இல்லையா? பல சொற்கள் சேர்ந்து உருவாகுவது தான் எது அப்படின்னா தொடர். ஒரு தொடரில் என்னென்ன இருக்கும்? நம்ம என்ன செய்வோம்? ஒரு நீண்ட தொடராக இருக்குது அப்படின்னு தானே பார்ப்போம். ஒரு தொடரில் எழுவாய், பயனிலை, செயப்படு பொருள், இது மூன்றும் இருக்குது. சரி, இப்போ எழுவாய்னா என்னன்னு நம்ம பார்க்கலாமா? இந்த எடுத்துக்காட்டை பாருங்க. எட்வர்டு வந்தான். இந்த சொற்றொடரில் என்ன இருக்கு? ஒரு பெயர் சொல் இருக்கு, ஒரு பெயரை குறிக்குது இல்லையா? அது என்னது? எட்வர்டு. இந்த சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்லையே நம்ம என்னன்னு சொல்றோம்னா எழுவாய்ன்னு சொல்றோம். அப்போ என்ன? ஒரு சொற்றொடர் எழுவதற்கு காரணமாக அமைந்த பெயர் சொல்லையே எழுவாய் என்கிறோம். புரியுதாப்பா? எட்வர்டு வந்தான் அந்த தொடரில் பாருங்க. அடுத்தது பயனிலை. இதில் அந்த சென்டென்ஸை எடுத்துக்காட்ட பாருங்க. கனகாமரம் பூத்தது. இந்த சொற்றொடரில் வினைச்சொல் எந்த செயல், அதாவது நாம் செய்கின்ற ஒரு செயலை குறிப்பது வினைச்சொல்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை தான் பயனிலைன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த தொடரில் என்ன சொல்லை குறிக்குது? ஒரு வினை, ஒரு செய்கின்ற செயலை குறிக்கின்றது. அப்போ கனகாமரம் அந்த இடத்துல என்ன செய்யுது? பூக்குது. அதுதான் பயனிலை. அப்போ பயன் நிலைத்து இருக்கும். அந்த கனகாமரம் பூத்துடுச்சு இல்லையா? அதுதான் பயனிலைன்னு சொல்கிறாங்க. புரியுதாமா? அடுத்தது செயப்படு பொருள். இப்போ நம்ம எடுத்துக்காட்டு பார்க்குறோம் பாருங்க. மீனா கனகாம்பரத்தை சூடினாள். இத்தொடரில் சொற்றொடர் எழுவதற்கு காரணமாக அமைவது எது? மீனா. அது என்னது? ஒரு பெயர் சொல். அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எழுவாய். ஒரு தொடர் எழுவதற்கு காரணமாக இருப்பது மீனா இல்லையா? சரி, அதில் பயனிலை எது வரும்? ஒரு வினைச்சொல். அவ என்ன செயலை செய்கின்றாள்? பூவை சூடினாள் இல்லையா? அப்போ கனகாமரம் என்பது என்ன? அதுதான் செயப்படு பொருள் இல்லையா? அப்போ ஒரு பெயர் சொல் எழுவாயாக இருக்கின்றது, அது மீனா. ஒரு வினைச்சொல் பயனிலையாக இருக்கின்றது, சூடினாள். அப்போ எதை அவ செய்கிறா? செயப்படு பொருளாக எது இருக்குது? கனகாமரம். புரியுதாப்பா? இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு கீழே கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த எடுத்துக்காட்டில் கண்ணன் பந்து விளையாடினான். இதில் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், எது எழுவாய்? கண்ணன். வெரி குட். கண்ணன் எழுவாயாக இருக்கிறான் இல்லையா? அடுத்தது பயனிலை. அவன் என்ன பயனை அடைகின்றான்? செய்கின்ற செயல் இல்லையா? அப்போ விளையாடினான். அடுத்தது செயப்படு பொருளாக அங்கே என்ன இருக்குது? பந்து. புரியுதாம்மா? இப்போ கண்ணன் என்ன செய்கிறான்? பந்து விளையாடினான். அப்போ இந்த சென்டென்ஸில் என்னென்ன இருக்குது? எழுவாய், பயனிலை, செயப்படு பொருள். அப்போ கண்ணன் என்பது எழுவாய், பந்து என்பது செயப்படு பொருள், விளையாடினான் என்பது பயனிலை. இது போல தான் நம்ம என்ன செய்யணும்னா சில சொற்களை எழுதி பார்த்து எழுவாய் எது, பயனிலை எது, செயப்படு பொருள் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 3 எடுத்துக்காட்டு கீழே கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் எழுவாய் எது, பயனிலை எது, செயப்படு பொருள் எது அப்படின்றத நீங்கள் எழுதி பழகுங்க. சரியா? அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.